காலையில் 5:30க்கு ஸ்கூலுக்கு எழுந்து பழகிருச்சா, அது அப்படியே ரொட்டீனாக ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தாலும் மைண்ட் அலாரம் தானாக 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுடுது. ஸோ ரொம்ப வலுக்கட்டாயமாக என்னை நானே படுத்துக்க வச்சு உருண்டு பிறண்டு ஒரு 7 மணிக்காக எழுந்திரிச்சதும் நேற்று ஈவினிங் வந்து வேர்க்கடலை வாங்கினேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு வேர்க்கடலை. பசங்க கொஞ்சம் நல்லா விரும்பி சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ வாங்கினேன். ஸோ இன்றைக்கி பாதி நான் ஈவினிங் பாதி வேக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பாதியாக பிரித்து வச்சுட்டேன். காலையிலேயே வந்து வேர்க்கடலை வேக வச்சுட்டேன். இன்றைக்கி பசங்க வந்து நான் வெனஸ்டே எக்ஸாம்ன்றதுனால படிக்கிறாங்க. ஸோ பிரேக் டைமில் உட்காந்து குறிக்கிட்டோன்னு சொல்லி காலையிலே வேக வச்சாச்சு. இன்றைக்கி ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக ஊர்லலாம் வந்து ஆவணி ஞாயிற்றுக்கிழமையில் எந்த ஞாயிற்றுக்கிழமையுமே வந்து நான்வெஜ் எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஊரில் அந்த பழக்கம் ஃபாலோ பண்ணுவீங்களான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் ஊரில் அந்த பழக்கம் உண்டு. எங்கள் பாட்டி வீட்டிலலாம் அந்த பழக்கம் உண்டு. பட் எங்கள் அம்மா வீட்டில் பெருசாக அது இல்லை. நான் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் பழக்கம் இல்லை. ஏன்னா வந்து பசங்க ஸ்கூலுக்கு வந்து நான்வெஜ் அலோடு கிடையாது. அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றாங்க. சண்டே ஒரு நாள் மட்டும்தான் நாங்கள் நான்வெஜ் நல்லா திருப்தியாக சாப்பிட்றது. அன்றைக்கி விரதம் இருந்தேன்னா நம்மளை கடித்து குதறிடுவாங்க. அதனால் சண்டே விரதமே கிடையாது, நான்வெஜ் தான். உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை விரதமா இல்லை நான்வெஜ்ஜான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். காலையில் வந்து இட்லியும் நேற்று வச்ச மிளகு குழம்பு இருந்துச்சு. அது கூட கொஞ்சம் கார சட்னி வச்சு காலையில் டிஃபன் முடிஞ்சிருச்சு. மதியானம் மட்டன் தால்ச்சாவும் சிக்கன் பிரியாணியும். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கார், பிரியாணியும் தால்ச்சாவும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இந்த லன்ச் மெனு.